பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் குவி லென்ஸ். நீண்ட குவிய தூரம் உள்ள ஒரு குவி லென்ஸோட வளைவு ஆரம் ஆர், அதுக்கப்புறம் அந்த லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ, இது ரெண்டுத்தையும் நம்ம இதில் கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு ரெண்டு லென்ஸ் கொடுப்பாங்க. ஒரு லென்ஸ் குறைந்த குவிய தூரம் உள்ள குவி லென்ஸ், இன்னொன்று நீண்ட குவிய தூரம் உள்ள குவி லென்ஸ். இதில் குறைந்த குவிய தூரம் உள்ள குவி லென்ஸோட குவிய தூரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். இப்போ இதோட ஃபோக்கல் லென்த்து 10 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் நமக்கு கொடுத்துருக்கிற டேபிளில் இதோட இமேஜை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது இதுக்கு மேலே இருந்தால். அதனால் நம்ம எடுத்துக்கிற குறைந்த குவிய தூரம் உள்ள குவி லென்ஸோட எஃப் வேல்யூ 10 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீண்ட குவிய தூரம் உள்ள குவி லென்ஸ், இதோட எஃப் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1 மீட்டர் இருக்கணும். கண்டிப்பாக 1 மீட்டர் இருக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டு நீண்ட குவிய தூரம் உள்ள ஒரு குவி லென்ஸோட சோதனை தான். அதனால் 1 மீட்டர் இருக்கலாம், இல்லை 1.5 மீட்டரும் இருக்கலாம். இப்போ இந்த ரெண்டு லென்ஸையுமே நம்ம பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணலாம். குறைந்த குவிய தூரம் உள்ள குவி லென்ஸ் கொஞ்சம் தடிமனாக இருக்கும், அதிக குவிய தூரம் உள்ள குவி லென்ஸ் கொஞ்சம் தின்னாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா, நமக்கு கொடுத்துருக்க இந்த குறைந்த குவிய தூரம் உள்ள லென்ஸை எடுத்துக்கோங்க. உங்கள் லென்ஸு ஹோல்டரில் இந்த குவி லென்ஸை வச்சுடுங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற லென்ஸ் ஹோல்டரில் இப்படி தான் வைக்கணும். வச்சுட்ட பிறகு தொலைதூரமாக இருக்கிற ஒரு பொருளை நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு குவி லென்ஸை எப்போவுமே தொலைதூர பொருள் முறையில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் அதோட எஃப் வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். நமக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரீனில் தொலைதூரத்தில் உள்ள ஒரு பொருள், ஜன்னல் வழியாக ஒரு மரமோ ஒரு செடியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளையோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணும்போது ஜன்னல் பக்கமாக லென்ஸை திருப்பி வைங்க, வச்சுட்டு அடுத்த பக்கத்தில் ஸ்க்ரீனை வைங்க. ஸ்க்ரீனை அட்ஜஸ்ட் பண்ணி தெளிவான அந்த தொலைதூர பொருளை இந்த ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ண பிறகு இந்த லென்ஸோட சென்டர், நம்ம லென்ஸ் ஹோல்டரில் இந்த லென்ஸோட சென்டரில் இருந்து ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்க்ரீன்லேருந்து ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள தூரம் தான் நமக்கு கொடுத்துருக்கிற குறைந்த குவிய தூரம் உள்ள குவி லென்ஸோட எஃப் வேல்யூ. இது கண்டிப்பாக 10 சென்டிமீட்டர் இருக்கணும், இல்லை 9.8 இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேரியேஷன் வரலாம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது இங்கே தெரிகிற மரமோ ஏதோ ஒன்று இந்த ஸ்க்ரீனில் தெளிவாக தெரியறதா வச்சுப்போம். தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், இந்த எஃப்ஆலேருந்து எழுதிக்கணும். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று யூவி மெத்தட், அதுக்கப்புறம் ஆக்சிலரி லென்ஸ் மெத்தட். ஆக்சிலரி லென்ஸ் மெத்தட்னா துணை வில்லை முறை அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த ரெண்டு மெத்தடுக்குமே ப்ரொசீஜர் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் சைமல்டேனியஸாக நான் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூவி மெத்தட், இங்கே வந்து துணை வில்லை முறை. துணை வில்லை முறை. இந்த யூவி மெத்தடில் நமக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. இந்த டேப்லர் காலத்தில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூ இருக்கும், அடுத்தது வி இருக்கும். இப்போ யூனா என்னென்னா பொருளுக்கும் லென்ஸுக்கும் இடைப்பட்ட தொலைவு. உங்களுக்கு நான் அது எப்படின்னு போட்டு காட்டுறேன். இது லென்ஸ். நம்ம பார்க்க வேண்டிய பொருள் இந்த இடத்துல இருக்கிறதா வச்சுப்போம். இந்த பொருளுக்கும் இந்த லென்ஸுக்கும் இடைப்பட்ட தொலைவை தான் நம்ம யூன்னு எடுத்துக்கிறோம். இந்த யூவை நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தொலைதூர பொருள் முறையில் குறைந்த குவிய தூரம் உள்ள குவி லென்ஸோட குவிய தூரத்தை நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிறோம். எஃப் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுருக்கிறோம். இப்போ இந்த 10 சென்டிமீட்டரை நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக 2F அப்படின்னு எடுத்துக்கணும். யூவி மெத்தடுக்கு 2Fன்னு எடுத்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் வரும். இப்போ இந்த 20 சென்டிமீட்டரை ஒரு மிடில் வேல்யூவாக வச்சுக்கோங்க.
இதிலிருந்து 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி 18 எழுதுங்க. அதுக்கப்புறம் 16 எழுதுங்க. அதுக்கப்புறம் 14 எழுதுங்க. இங்கே 2 சென்டிமீட்டர் ஆட் பண்ணி 22, 24. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரீடிங்கை நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடணும். இதுதான் யூ. இப்போ நம்ம இங்கே யூவை டிசைட் பண்ணிட்ட பிறகு நமக்கு ஒரு உட்டன் பாக்ஸில் ஒரு ஓப்பன் இருக்கும். அதில் ஒரு வலையை அடித்து வச்சுருப்பாங்க. வழக்கமாக லேபில் கொடுக்குற மெத்தட் இது தான். இந்த பாக்ஸை நம்ம ஒரு இடத்துல வச்சுட்ருப்போம். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸிலேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இந்த குவி லென்ஸை வைக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் தான் ஃபஸ்ட் நம்ம சூஸ் பண்ணுற 14. இப்போ நம்ம 14ல் இந்த லென்ஸை வச்சிடுறோம். வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஜன்னல் இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம ஒரு ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ணணும். நமக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க, ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனை இங்கே வைக்கணும். வச்சு நம்ம முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக வச்சுக்கோங்க லென்ஸுக்கும் திரைக்கும் இடையில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்க்ரீனை பின்னாடி தள்ளுங்க. பின்னாடி தள்ளும்போது ஏதாவது ஒரு பாயிண்டில் தெளிவான பிம்பம் தெரியும். இருந்தாலும் நிறுத்திடாதீங்க. அதையும் தாண்டி தள்ளிங்கன்னா மறுபடியும் மங்கலாகும். அப்போது முன்னாடியும் மங்கலாக இருக்கும், பின்னாடியும் மங்கலாக இருக்கும். அந்த இன்பிட்வீனில் வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான பிம்பத்தை நீங்கள் கேட்ச் பண்ணணும். கேட்ச் பண்ண பிறகு தான் நீங்கள் இந்த லென்ஸில் இருந்து திரைக்கு இடைப்பட்ட தொலைவு வியை மெஷர் பண்ணணும். இங்கேயும் நீங்கள் மெஷர் பண்ணும்போது இந்த லென்ஸ் ஹோல்டரில் லென்ஸோட சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வியை மெஷர் பண்ணணும். இப்போ இது வந்து நம்ம அப்சர்வேஷனில் போடுற யூவிக்கான படம். நம்ம ஆக்சுவல் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் லேபில் எப்படி இருக்குன்னா, இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பாக்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? இங்கே தான் இந்த ஜன்னல் இருக்கும். இந்த ஜன்னல் வழியாக வெளியே வர லைட்டை தான் நம்ம லென்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் நம்ம பிடிப்போம். அப்போது இங்கே கட்டங்கட்டமாக தெளிவான ஒரு பிம்பம் நமக்கு தெரியும். இதுதான் ஆக்சுவல் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப், நம்ம லேபில் பார்க்குற பொருள்கள். அடுத்தது நம்ம இந்த பொருளுக்கும் லென்ஸுக்கும் இடைப்பட்ட தொலைவு 16 அப்படின்னு செட் பண்ணணும். 16 வச்சுட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்க்ரீனை முன்ன பின்ன நகர்த்தி கரெக்டான இமேஜை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் விஏ மெஷர் பண்ணி எழுதணும். சரிங்களா? இதே மாதிரி இந்த 6 ரீடிங்க்கும் நம்ம மெஷர் பண்ணி எழுதணும். நீங்கள் இந்த யூவி எக்ஸ்பெரிமெண்ட்டில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்க்ரீனில் இந்த கட்டமாக வர வலை இல்லை உங்களுக்கு எந்த பொருள் கொடுத்து எந்த மாதிரியான பாக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் என்ன தெரியுதோ அது கிளியராக தெரியல அப்படின்னா, ஒரு மாதிரி டிஃப்யூஸ் ஆன மாதிரி இருக்குது, மங்கலாக தெரியுது அப்படின்னா, நீங்கள் உடனே பார்க்க வேண்டிய விஷயம் லென்ஸை தான். இந்த லென்ஸு ஹோல்டரில் சில நேரத்தில் லென்ஸ் வந்து சாஞ்சி இருக்கும். சாஞ்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நமக்கு லைட் ரேஸ் வராது. அதனால் வந்து அது ஒரு பக்கம் கிளியரான இமேஜ் தெரியும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தெரிஞ்சால் உடனே நீங்கள் சரி செய்ய வேண்டிய இடம் லென்ஸு தான். அதுக்கப்புறமா உங்களுக்கு எஃப் வரும். உங்களுக்கு ரவுண்ட் வேல்யூ வந்து மேக்ஸிமம் ஏதாவது ரேராக 10 சென்டிமீட்டர் அப்படின்னு வரலாம். நிறைய லென்ஸில் வந்துட்டு 9.7, 9.8 இந்த மாதிரி தான் எஃப் வேல்யூ வரும். அப்படி வந்தால் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9.8 வரதா வச்சுப்போம். 9.8 எஃப் வேல்யூ அப்படின்னா 2F வேல்யூ நமக்கு எவ்வளோ வரும், 19.6 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரவுண்ட் வேல்யூ 20 வந்ததால் நான் 14, 16 இதை மிடில் வேல்யூவாக வச்சு 14, 16, 18, 22, 24 எழுதுறேன். இப்போ 19.6 வரதா வச்சுப்போம். நீங்கள் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அக்யூரேட்டாக செய்யணும் அப்படின்னா 9.6, 17.6, 15.6 இந்த மாதிரி தான் நீங்கள் யூ வேல்யூவை டிசைட் பண்ணணும். இப்படி டிசைட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப கரெக்டாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எஃப் தொலைதூர பொருள் மேலே செய்யும்போது கொஞ்சம் 2 mm கம்மியாக வந்துச்சுன்னா அதை ரவுண்டு வேல்யூவாக 10ன்னு எழுதிக்குவாங்க, அவங்க கால்குலேஷன் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக.
ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள் எக்ஸாக்டாக எந்த வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் நீங்கள் எழுதி இந்த யூ வேல்யூவை டிசைட் பண்ணணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ துணை வெள்ளை முறை. இந்த துணை வெள்ளை முறை அப்படின்னா என்னென்னா, நமக்கு 2 லென்ஸு கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம குறைந்த குவிய தூரம் உள்ள குவி லென்ஸை வச்சு யூவி மெத்தட் செஞ்சாச்சு. இதே மெத்தட் தான், இதே எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் தான். ஆனால் நம்ம ஒரே லென்ஸ் ஹோல்டரில் 2 லென்ஸை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்ய போகிறோம். இங்கே இருக்கிறது நமக்கு ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் லென்ஸு, குறைந்த குவிய தூரம் உள்ள குவி லென்ஸு, அதுக்கப்புறமா நீண்ட குவிய தூரம் உள்ள குவி லென்ஸ். இது ரெண்டுத்தையும் ஒரே லென்ஸ் ஹோல்டரில் நம்ம வைக்க போகிறோம். வச்சு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யணும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்க்ரீன் நம்ம வச்சுருப்போம். சரிங்களா? இப்போ இங்கேருந்து நம்ம இந்த பொருளை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். வழக்கமாக இங்கே சொன்ன அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம 2F எடுத்து இல்லைங்களா, யூவி மெத்தடில் இங்கே வந்து 4F எடுத்துக்கங்க. நாங்கள் வழக்கமாக லேபில் பண்ணுறது என்னென்னா, இங்கே வந்து யூ வேல்யூ டிசைட் பண்ணும்பொழுது 3Fல ஆரம்பித்து 4F இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் எடுப்போம். இங்கே F = 10 அப்படின்னா 40 வரும். 4F அப்படின்னா 40 சென்டிமீட்டர் வரும். இப்போ 3Fல ஆரம்பிச்சிங்கன்னா 32, 34, 36, 38, 40, 42 இந்த மாதிரி செட் ஆஃப் ரீடிங் 6 ரீடிங் நீங்கள் டிசைட் பண்ணிங்க. ஏன்னா நமக்கு கொடுக்குற லென்ஸ் எப்போவுமே ப்ராப்பரான ஃபோக்கல் லென்த்தில் நம்ம கேட்குற லென்த்தில் இருக்கிறதுல, அதனால் அந்த டேபிளுக்குள்ளார இமேஜ் ஃபார்ம் பண்ணுறதுல ப்ராப்ளம் வரும். அதனால் நம்ம 3F to 4F அந்த ரேஞ்சுக்குள்ளார இந்த யூ வேல்யூவை டிசைட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இங்கே யூ பொருளுக்கும் லென்ஸுக்கும் இடைப்பட்ட தூரம் 32 நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுறோம். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரீனில் இந்த பிம்பத்தை பிடிக்கிறோம். இந்த ஸ்க்ரீனை முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான பாயிண்ட்டை சூஸ் பண்ணி நம்ம இந்த லென்ஸோட சென்டர், இப்போ 2 லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 லென்ஸோட சென்டர்லேருந்து தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி இதோட வி வேல்யூ, வீனா லென்ஸுக்கும் பிம்பத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு v, இதை நம்ம எழுதணும். இதே மாதிரி 34, 36, 38, 40, 42 இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த யூவை செட் பண்ணி அதோட v வேல்யூவை கால்குலேட் பண்ணி எழுதணும். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 மெத்தடுக்குமே ப்ரொசீஜர் ஒரே மாதிரி தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே ஒரு லென்ஸை வச்சு செய்வோம், இது குறைந்த குவிய தூரம் உள்ள லென்ஸு. இங்கே 2 லென்ஸை வச்சு செய்வோம், ஏற்கனவே வச்சுருந்த லென்ஸோட நீண்ட குவிய தூரம் உள்ள லென்ஸையும் ஆட் பண்ணிவிடுவோம். ரெண்டுத்தையும் ஒரே லென்ஸ் ஹோல்டரில் தான் வைக்கணும், தனித்தனியான லென்ஸ் ஹோல்டரில் வைக்கக்கூடாது. அது வந்து தவறான ஒரு முறை. இங்கே வந்துட்டு நம்ம யூவை டிசைட் பண்ணுறதுக்காக 2F வேல்யூ எடுத்துப்போம், இங்கே 4F வேல்யூ எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே விஏ வந்து மெஷர் பண்ணுறப்ப இங்கே ஒரே லென்ஸ் இருக்கிறதால இதோட சென்டர்லேருந்து ஈஸியாக மெஷர் பண்ணிவிடுவீங்க. ஆனால் இங்கே 2 லென்ஸ் வச்சுருப்பீங்க, அந்த 2 லென்ஸுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸை, ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அதிலிருந்து தான் நீங்கள் விஏ மெஷர் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற மெத்தட் வந்து தன் இணையாக்கி முறை. தன் இணையாக்கி முறை. இந்த தன் இணையாக்கி முறையில் நீண்ட குவிய தூரம் உள்ள குவி லென்ஸோட வளைவு ஆரம் R நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த செட்டப்பில் வந்து நமக்கு ஒரு டெலஸ்கோப் கொடுத்துருப்பாங்க. இந்த டெலஸ்கோப்பில் நம்ம முதல்ல ஒரு ஸ்கேலை ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஸ்கேலை ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கொடுத்துருக்கிற நீண்ட குவிய தூரம் உள்ள குவி லென்ஸை இந்த டெலஸ்கோப்போட பொருளருகு லென்ஸ், இங்கே இருக்கிறது பொருளருகு லென்ஸ், நம்ம பார்க்குறது கண்ணருகு லென்ஸ். நம்ம பொருளருகு லென்ஸோட நமக்கு கொடுத்துருக்கிற நீண்ட குவிய தூரம் உள்ள லென்ஸை சேர்த்து பிடிச்சிக்கணும் ஒரு கையில். அதுக்கப்புறமா நமக்கு தெளிவாக தெரிகிற ஸ்கேல் இப்போ
இன்னொரு லென்ஸை ஆட் பண்ணதால் ஃபோக்கஸிங் மாறிடும். இப்போ மங்கலாக தான் இந்த ஸ்கேல் தெரியும் டெலஸ்கோப்பில். நீங்கள் இந்த ஸ்கேலை நோக்கி இந்த டெலஸ்கோப்பை அந்த என்டையர் செட்டப்பை அப்படியே மூவ் பண்ணணும். லென்ஸையும் ஹோல்ட் பண்ணிக்கணும், ப்ளஸ் இந்த டெலஸ்கோப்பையும் அப்படியே மூவ் பண்ணணும். ஏதாவது அப்படி தொடர்ந்து மூவ் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்டில் மறுபடியும் தெளிவான ஸ்கேல் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நிறுத்திட்டு இந்த லென்ஸில் இருந்து ஸ்கேல் இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள தொலைவை நம்ம அளந்து எழுதுனா அது R. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எந்த பொசிஷனில் வைக்கிறோமோ அதை ஃபேஸ் 1 அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா நம்ம மெஷர் பண்ணுறது R1. இதே லென்ஸை நீங்கள் ரெண்டாவது தடவை ஃபோக்கஸ் பண்ண இடத்துலையே நிறுத்திட்டு இந்த லென்ஸை அப்படியே திருப்பி வச்சிங்கன்னா அது ஃபேஸ் 2. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்த ரீடிங்கோட 1 mm தான் வந்து சேஞ்ச் ஆகும். மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இல்லை. அப்போ நீங்கள் மெஷர் பண்ணுற டிஸ்டன்ஸ் R2. இந்த ரெண்டு வேல்யூவுமே இது வந்து 49.2 அப்படின்னா இது 49.1 இல்லை 2ஆகவே வரலாம். ஏறக்குறைய இது ரெண்டு வேல்யூவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த டெலஸ்கோப்பை மூவ் பண்ணும்போது மட்டும் கிராஸ் ஆகிடாமல் ஒரே நேர்கோட்டில் தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை செஞ்சீங்கன்னா இதில் எரர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இதில் நம்ம தொலைநோக்கி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த தொலைநோக்கியை வந்து எப்படி பயன்படுத்தணும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் ஏற்கனவே யங்ஸ் மாடுலஸ் அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் டார்சன் இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்லையுமே சொல்லியிருக்கிறேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கிராஃப் யூவி கிராஃப் போடணும். அடுத்து யூவி மெத்தடில் நம்ம எடுத்த ரீடிங்கில் இருந்து ஒரு கிராஃப் வரைவோம். இந்த கிராஃப் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வழக்கமாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கை நீங்கள் அதிலேருந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் யூ எக்ஸ் ஆக்சிஸில் எடுப்போம், வி ஒய் ஆக்சிஸில் எடுப்போம். நீங்கள் ஸ்கேல் சூஸ் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலான ஸ்கேலாக சூஸ் பண்ணணும். இப்போ 10 அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்லேயும் 10. ஒரு ரீடிங்கோட ரீடிங்கு டிஃப்ரென்ஸ் 2 தான் வருது, இல்லை அது 12னாக்கா 12 தான் எடுக்கணும். 12 சாரி 2னா 2 சென்டிமீட்டர்னா டிஃப்ரென்ஸ் தான் வருதுன்னா 10, 12, 14, 16 அது மாதிரி 14, 16 இந்த மாதிரி தான் எடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் பாயிண்டெல்லாம் நோட் பண்ணுவீங்க. இதில் அப்படி பாயிண்ட்டை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கர்வேச்சர் வரும். இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இந்த கர்வேச்சர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற பாயிண்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பை நீங்கள் அதில் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மூளை விட்டத்தில் வந்து ஒரு கோடு போடணும். அது மூளை விட்டம் வழியாக தான் இருக்கணும். இங்கே வர எல்லா கட்டத்துலேயுமே அந்த மூளை விட்டம் வழியாக தான் அந்த கோடு போகணும். சரிங்களா? இது 45 டிகிரி ஆங்கிளில் தான் நம்ம போடணும். இந்த கோடு போடும்போது கவனமாக போடுங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த மூளை விட்டத்தை அது கிராஸ் பண்ணணும். இந்த மூளை விட்ட கோடு இந்த கர்வேச்சரில் எந்த பாயிண்டில் வெட்டுதோ அந்த புள்ளியை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு கோடு, ஒய் ஆக்சிஸுக்கு ஒரு கோடு வரையணும். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற புள்ளி ஏதாவது ஒரு புள்ளியில் இந்த கோடு போகணும்னு நினச்சிக்கிறீங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு OA ஈக்குவல் டு OB அப்படின்னு வராது. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் தான் O அப்படின்னா இது A, இது B அப்படின்னு வச்சுங்க. OA ஈக்குவல் டு OB ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த கோடை போடணும். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 2F. இதிலிருந்து நீங்கள் F வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வரைபட முறையில் நமக்கு கொடுத்துருக்கிற குறைந்த குவியத்தூரம் உள்ள குவிலென்ஸோட குவியத்தூரம். இதுக்கப்புறம் மற்ற வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் டேப்லெட் காலத்துலேருந்து எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி மியூ வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் R1, R2 அப்படின்னு வளைவாரத்தை டைரெக்டாகவே எழுதிடுவோம். ஆனால் R கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஃபார்முலா பிரகாரம் இந்த Rஐ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம்.